Hebron Ministries. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹாப்பி பெண்டிகாஸ்டல் டே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஹாப்பி பெண்டிகாஸ்ட். எனி காஸ்ட் ஐ எம் பெண்டிகாஸ்ட். ஆமா, அட் எனி காஸ்ட் சொல்லுங்க. அட் எனி காஸ்ட் ஐ எம் பெண்டிகாஸ்ட். ஆமா, எது நடந்தாலும் நான் ஒரு பெந்தெகோஸ்தே காரன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான வேத பகுதி அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38, 39, 40 வசனங்கள். இந்த 3 வசனங்களில் 4 காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். யாராவது பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. போதும், உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 4 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான செய்தியுடைய தலைப்பு God given power. தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமை. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். 4 காரியங்கள். பரிசுத்த ஆவி ஒரு வெகுமதி. Holy Spirit, Holy Ghost is a gift. ஆண்டவர் பரிசுத்த ஆவி ஒரு வெகுமதி. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிஃப்டா, நமக்கு ஒரு கிஃப்டா இலவசமா தேவன் கொடுத்துற. எந்த கடையிலும் போய் இதை வாங்க முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இதை கிஃப்டா கொடுத்திருக்கிறார். 1. 2வது, Holy Ghost is promise. பரிசுத்த ஆவி என்பது ஒரு வாக்கு தத்தம். தேவன் வாக்கு பண்ணினதை ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ என்னென்னலாம் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தங்களை இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. இது அறுவடையின் பண்டிகை. இந்த அறுவடையின் பண்டிகையிலே உங்களுக்கு அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். 3வது, Holy Ghost is for generation. நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்றார். ஷாவூட் என்று சொல்லப்பட்ட இந்த பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, ஹார்வெஸ்ட் பண்டிகை 3000-4000 வருஷங்களாய் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அது மிக முக்கியமான பண்டிகை. 4வது, Holy Ghost is for Gentiles. இந்த பண்டிகை வெறும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை புறஜாதியார்களுக்கும் தேவன் இதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த 4 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி ஒரு வெகுமதி. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி ஒரு வெகுமதி. எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெகுமதியா கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, கரங்களை வைத்து. 2வது, பரிசுத்த ஆவி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். 3வது, பரிசுத்த ஆவி என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சந்ததிக்கும் தேவன் கொடுத்திருக்கின்றார். 4வது காரியம், பரிசுத்த ஆவி நான் என் சந்ததிக்கு மாத்திரமல்ல, புறஜாதியார் என் வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் ஆண்டவர் தேவன் வேலை ஸ்தலங்களில், வியாபாரங்களில், எந்தெந்த இடம்லாம் இருக்கிறதோ, நான் எங்கெல்லாம் கடந்து போகிறோம் அங்கெல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகம் பெற்றுக்கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சரி, 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு எழுந்து, நமக்கு ஸ்டோரி நல்லா தெரியும். அந்த 120 பேர் வந்து அங்கே 500 பேர் வரவேற்கப்படுகிறார்கள். அந்த 500 பேரில் 120 பேர் மட்டுமே செலக்ஷன் ஆகிறாங்க. அப்பர் ரூமில் போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வரல. அவர்கள்லாம் நீங்க தான் அந்த அப்பர் ரூம், அதாவது மேல் வீட்டு அறையினுடைய அபிஷேகத்தை பெற வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் மிக மிக முக்கியமா. 500 பேர் வந்தாலும் அது 120 பேர் தான் என்ன பண்றாங்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார். அந்த 120 பேர் தேவன் அவர் மேலே இறங்குகிறார். அவர்கள் உலகத்தை மாற்றி விடுகிறார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்ப இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள். 17 வருஷங்கள்
ஆண்டவர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று நான் அதிகமாக காத்திருந்தேன். 17 வருஷங்கள் எல்லா இடங்களையும் நடத்தணும். நம்ம சர்ச்சில் நடக்கிறத நான் வெளியில் மீட்டிங்கை சினாட் மீட்டிங்கெல்லாம் நடத்தினேன். ஆனால் இந்த வருஷம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்த தேவன் ஒரு பெரிய தருணத்தை கத்தர் கொடுத்தார். அதில் இதற்காக அநேக பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளித்து கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுறார். நான் இன்றைக்கு 2:45 மணிக்கு எழுந்தேன். 2:45 மணிலேருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. உங்கள் பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வருது. ஆமாம், உங்களை பார்த்தா எனக்கு தூக்கம் வருது, உங்களை பார்த்தா எனக்கு துக்கம் வருது. அவ்வளோ பெரிய காரியம், மிக முக்கியமான காரியம் இந்த ஹோலி ஸ்பிரிட். இது ஒரு பவர்ஃபுல் செலிப்ரேஷன், இது ஒரு கொண்டாட்டம். இன்றைக்கி தான் சபை பிறந்துச்சு. நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இன்றைக்கி தான் சபை பிறந்துச்சு. இன்றைக்கி தான் பாஷை, தாறுமான பாஷை ஒன்றாய் மாறிச்சு. இன்றைக்கி தான் கர்த்தர் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிச்சு, எவாஞ்சலிசம் பிறந்து, சபை பிறந்து, எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். இந்த ஒரு நாள் மட்டும் இல்லைன்னா நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. இயேசு வந்துட்டு எருசலேம் மட்டும் வந்துட்டு அவர் மேலே போயிட்டுருப்பார், எங்கும் சுவிசேஷம் போயிருக்காது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் பரிசுத்த ஆவி ஒரு வெகுமதினா யாருக்கு அந்த வெகுமதியை தருவார்? இப்போ ஒரு கொஸ்டின் வருது நம்ம மனசில், யாருக்குங்க எல்லாரும் கிஃப்டாங்க? யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தானே கிஃப்ட் தருவாங்க. சரி, 2வது வந்து 3வது வந்துக்கும் வருவாங்க. அப்போது யாருக்கு அந்த கிஃப்ட் தருவாங்கன்னா வேதாகமம் சொல்லுது. ஏசாயா 44, 1, 2, 3 கவனிங்க. இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். தெரிந்து கொண்ட யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் அருமையான யாக்கோபே என் மகனே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே சந்ததியை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் இது மாதிரி யாராவது சொல்லிருக்கிறாங்களா? உன்னை உண்டாக்கியவர், தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கியவர். நான் சொல்றது என்னன்னு கேளு. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் பேர் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீர். யாரு தாகமா இருக்காங்களோ, யார் thirsty-ன்னு போடப்பட்டிருப்பது, I will pour out water on who is thirsty. யார் தாகமா இருக்கிறார்களோ அந்த தாகமா இருக்கிறவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் floods on the dry ground, ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பனையா இருக்கிறார், அக்னிக்கு ஒப்பனையா இருக்கிறார், காற்றுக்கு ஒப்பனையா இருக்கிறார், முத்திரைக்கு, இப்படி நிறைய 7 குவாலிட்டிஸ் வந்து பரிசுத்த. அப்போ யார் தாகமா இருக்காங்களோ அந்த தாகமா இருக்கிறவன் மேல, தாகமா இருக்கிறவன் எப்படி தண்ணீர் கொடுப்பானோ அதுபோல எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவன் மேல நான் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். வறண்ட நிலம் அப்படின்னா வெறும் ஒரு தாகம் உள்ள ஒரு மனுஷனை குறித்து பேசப்படுது. வறண்ட நிலம் என்றால் ஒரு பெரிய ஏரியா, அப்படின்னா சந்ததி. அப்போ ஆண்டவர் செய்யறாரு, ஒரு ஆள் கேட்டாலும் தருவேன், நீ 100 பேர் கேட்டாலும் 1000 பேர் 500 பேர் கேட்டாலும் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் தான் உன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங், உன்னுடைய பிள்ளைகள் மேல, உன்னுடைய சந்ததி மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். இப்படி இன்னும் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆண்டவர் அங்கே ஏசாயா மூலமா ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு 7ஆம் அதிகாரத்துல, யோவான் 7:37 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, அங்க பண்டிகை நாட்கள் அவர் இருந்து வேத வாக்கியம் நிறை சொல்லுகிறபடி, அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வர்றாரு,
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டுமோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. அப்ப சொல்லும்போது சொல்வாரு, தம் விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, they tried to kill me but I ate them, I swallowed them சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒருத்தன் என்ன கொல்ல வந்தான் ஆனா நான் தின்னுட்டேன் அவனை. ஒருத்தன் என்ன கொல்ல வந்தான், நான் என்ன பண்றேன், நான் அவரை முழுங்கிட்டேன். அதுபோல ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலேயும் என் மேலும் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நம்முடைய எல்லா தீய காரியங்களையும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல தேவ அபிஷேகத்தை ஊற்றி அவருக்குள்ள ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு சந்ததியாய் தேவன் மாற்றி விடுகிறத பார்க்கின்றோம். நீங்க பார்த்துறீங்களா, இந்த எருசலேம் போயிருக்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க, போனவங்களுக்கு தெரியும். அங்கே போகும்பொழுது அந்த டோரா வாசிப்பாங்க, கையில் அந்த டோரா வச்சுருப்பாங்க. அந்த புக்கை வாசிப்போம், இப்படி இப்படி குளிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, இப்படி குளிக்கிட்டே இருப்பாங்க. அது பார்க்கும்போது நாம் இப்போ பைபிள் படிக்கும்போது ரொம்ப குவாய்ட்டாக அவங்க படிச்சிடறோம். ஆனால் அவங்க டோரா வாசிக்கும் பொழுது உடம்பு குளிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இப்படி குளிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஆடிக்கிட்டே வாசிப்பாங்க. நான் அது மாதிரி ஒரு ஆள் கூட பார்க்கல. சரி பாருங்க, அப்போ இந்த ஜூயிஷ் கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்குது. இதெல்லாமே கர்த்தர் தேவன் என்ன பண்றாரு, ஒரு திட்டத்தோடு கூட செயல்படுகிறாங்க. இந்த பெண்டிகாஸ்ட் டேல, இந்த ஹார்வெஸ்ட் டைம்ல இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தை படிப்பாங்க, எல்லாரும் படிப்பாங்க. ஏன் ரூத்தின் புஸ்தகத்தை படிக்கிறாங்கன்னா, ரூத்தின் புஸ்தகத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரலையும் அறுவடை, ஹார்வெஸ்ட், ஃபுல்லாக ஹார்வெஸ்ட், அங்கே அறுவடை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அரிக்கட்டுகளை அறுத்து கொண்டு போகிறார்கள், பிறகு சில காரியங்களை சிந்தி விடுகிறார்கள், சில காரியங்களை அவர்கள் பொறுக்குகிறார்கள், அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அது போல தேவனுடைய வசனங்கள், தேவன் ஆவியானோர் ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டு போகின்றார். ஒரு சில அரிக்கட்டுகள் சிந்தப்படுகிறது, அந்த சிந்தப்படுற அரிக்கட்டுகளை மற்றவர்கள் பொறுக்க, இப்படி ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதில் அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்லி பயிரிடுவாங்களாம், பிறகு கோதுமை பயிரிடுவார்களாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 2 மீன் 5 அப்பத்தையும் எடுத்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணினார் நம்ம வாசிப்போம்ல. ஆனால் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, மெசியானிக் ஜூஸ், அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அசைவாட்டினார். அந்த வீட்டில் அதனை பிரெட் அதில் தானே செய்கிறாங்க, அதை என்ன பண்ணாராம், அந்த அர்ப்பின் பண்டிகை போல அசைவாட்டினார். ஒரு பெரிய வயல் வெளியில் போயிட்டு நம்ம பாசும்போது என்ன பண்ணா, ஆறுகளை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றார் பார்த்தீங்களா. அது போல ஒரு பெரிய வயல்வெளியில் போயிட்டு அறுக்கும் பொழுது எவ்வளோ கதிர்கட்டுகள் இருக்கும், எக்கச்சக்கமான கதிர்கட்டுகள். ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாராம், அந்த நிமிஷத்தில் அந்த டோராவை நினச்சிக்கிட்டாராம், மைண்டில் டோராவை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாராம், ஆண்டவரே அங்கே அநேகர் போயிட்டு அந்த அறுவடையை செய்வாங்க. அந்த அறுவடையை செய்யும் பொழுது அநேக கோதுமை மணிகள் எல்லாம் வருமே, எக்கச்சக்கமாக வருமே. அது போல ஒரு ஆள் அறுக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பெரிய கட்டை ஷேப்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் அறுப்பான. அது போல இந்த 2 மீனை நான் ஒருவனா இருக்கிறேன், 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆண்டவரே ஒரு அறுவடையா மாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மெசியானிக் ஜூஸ் என்ன ரெவலேஷன் பாருங்க, மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவருடைய நினைவுகளில் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேரை கர்த்தர் பாடி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய அறுவடையை தேவன் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கி வரும். இந்த அறுவடை செய்வர்களை கவனிச்சிருக்கீங்களா, அந்த அறுவடை செய்வர்களை பார்க்கும் பொழுது அந்த ஓனர் என்ன பண்ணுவார், இந்த வயல்வெளி இருக்குது, ஒரு 5 பேரை 10 பேரையோ அந்த அறுவடை செய்வதற்கு அனுப்புவார். அறுவடை அனுப்பும்போது இந்த சாயங்காலத்துக்குள்ள இந்த வயலை முடிச்சிடணும்.
இவங்க என்ன பண்ணுவாங்க, அறுத்துக்கிட்டே போவாங்க, கை காலெல்லாம் அசதியாகும். ஆனாலும் கூட எஜமானன் சொல்லிட்டார். நம்ம சரியா அறுக்கலைன்னா அறுவடை கிடைக்காது, சாயங்காலம் கூலி கிடைக்காது. அதனால ரொம்ப வலிக்குது, பரவாயில்ல அப்படியே வந்து அந்த எஜமான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக அந்த வயல் முழுவதும் அவர்கள் எந்த இடத்தை எவ்வளோ அறுவடையை அவர் கட்டளையிட்டாரோ அந்த அறுவடையை அந்த வேலையாட்கள் செய்து முடிப்பார்களாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் தேவாதி தேவன் நமக்கு கொடுத்த அறுவடை நாட்கள்ல தேவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அநேக ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சொல்லணும், ஆண்டவரே வேலைக்கு போறேன், வியாபாரம் பண்றேன், மினிஸ்ட்ரி பண்றேன், ஆனா மினிஸ்ட்ரியில அறுவடை இருக்கிறதா? உன்னுடைய வியாபாரம் பண்ற அதுல எப்படிப்பட்ட அறுவடை நீ உனக்கு எதற்காக ஆண்டவர் சொல்றாரு? யெஷூரனை பார்த்து என்ன சொல்றாரு, யாக்கோபை பார்த்து என்ன சொல்றாரு? உன்னை தாயின் கற்பத்துல உன்னை உருவாக்கியவர். ஹல்லேலூயா. எதுக்காக உருவாக்கினாரு? தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவதற்காக, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவதற்காக. நீ சாதாரணமான மனுஷன் இல்ல யாக்கோபே, நீ ஒரு ஆறு, நீ பரவி பாய்கிற ஆறு. நீ எங்கெல்லாம் பாய்கிறாயோ அந்த வனாந்திரங்கள்லாம் செழிப்பாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உன் சந்ததியில் இருந்து நான் ராஜாக்களை எழும்ப பண்ண போகிறேன். உன் சந்ததியில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறேன். நீ சாதாரணமானவல்ல. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ திட்டங்களாக பிறந்தவர்கள். 3000 பேர் மோசேவின் நாட்கள்ல அந்த 10 கற்பனைகள் அவன் பெற்றுக்கொண்டு வரும்பொழுது அவர்கள் மறிக்கின்றார்கள். அந்த 3000 பேர் அறுவடை நாட்கள்ல உயிரோடு கூட மறுபடியும் வருகிறார்கள். ஹல்லேலூயா. 3000 பேர், அந்த 3000 பேர் அப்படியே ரீபர்த் கொடுக்கிறார் பாரு. அந்த 3000 பேர் அப்படியே மறுபடியும் யார் யாரெல்லாம் மறிச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலா ஆண்டவர் அறுவடை தேவன் கொடுத்து விடுகிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், எதெல்லாம் நீங்கள் இந்த வருஷங்களில் இழந்து போனீங்களோ, போன வருடங்களில் இழந்து போனீங்களோ, அது சுகமாகட்டும், அது பலமாகட்டும், அது பணமாகட்டும், அது ஆஸ்தியாகட்டும், அது வீடாகட்டும், எதுவாக இருக்கட்டும், அப்படியே கரங்களை வைத்து சொல்லுங்க, அப்படியே கர்த்தர் நான் 100 தனியாய் பெற்றுக்கொள்ள போறேன். எனக்கு ஒரு புது பலத்தை தேவன் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. இந்த 2 மீன் 5 அப்பம் 7 பாருங்க, அந்த 7 பெருக்குனா 49 பாருங்க, 50ஆவது நாள் அறுவடையின் நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க, ஒரு பெருக்கத்தை கட்டளையிட. நம்ம எதை அறிக்கை எடுக்கிறோமோ அதை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உணர வேண்டும், என் கருவை, என் தாயின் வயிற்றில் என் கருவை என் ஆண்டோடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க யாருங்க அப்படின்னு யாராவது கேட்டா நான் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றதை விட என் தாயின் கருவுல என்னை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. நான் விசேஷித்தமானவன். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டார். நம்ம நோக்கத்தை அறியாத பிள்ளைகளா இருக்கக்கூடாது, நோக்கத்தை அறிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகத்துல நீ என்ன வேணாலும் பெரிய வீடு கட்டலாம், பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனா கர்த்தருக்கு நீ இல்லைன்னா உன்னை அவர் கண்டதே வேஸ்ட் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க. அப்போ ஏசாயா 35:6-7 அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது ஒரு ஆளு சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? முடவனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா? மானை போல குதிப்பான். அதனாலதான் ஹோலி ஸ்பிரிட் வரும்பொழுது நிறைய பேர் அப்படியே என்ன பண்றாங்க? குதிக்கிறாங்க, கீழே கலறாங்க. அந்த ஸ்பிரிட் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரி, முடை போல் குடிப்பான். ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். ஊமையின் நாவு கம்பீரிக்கும். பேசாத ஆளு, உட்கார்ந்திருக்க ஆளு கூட அந்நிய பாஷையில சத்தமா பேச ஆரம்பிச்சிருவான். பயங்கரமா ஒரு பெரிய அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு ஆளு தைரியம் இல்லைன்னா அவன்கிட்ட போய் சொல்லுங்க, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோ, நீ நல்ல தைரியம் வந்துடும் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இப்படி அபிஷேகத்தை ஆண்டவரை எங்கள் மேல ஊற்றும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய கரமும் ஆசீர்வாதமும் தேவ தயவுகளும் நம்ம மேல எப்பொழுதுமே இருக்கும். ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ண வேண்டும்?
உயர்த்தி ஆசீர்வதிக்க திட்டமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப என்ன நடக்கும்? வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவலிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். எல்லாம் வாழ்க்கையில மாறும், கம்ப்ளீட்டா மாறிடும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் வலு சர்ப்பங்கள் யாரும் கேட்பாரட்டு கிடந்த இடத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி விட. உங்களை எப்படி இருந்தாலும் கர்த்தர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று போது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய செலுத்துங்க. ஹல்லேலூயா. அங்கே பெரும்பாதியான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. highway shall be there and a road and shall be called the highway of holiness. பாத்தீங்களா என்ன அருமையா இருக்கு. unclean shall not pass over it. ஆண்டவர் என்ன பண்றாரு? நீங்க பேதையா இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. உங்களை ஒரு நாள் தீட்டு உள்ளவனை போல ஒரு நாள் ஆண்டவரை அறியாதலா இருந்தோம். இன்றைக்கு அந்த பெரும் பாதியான வழியில கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். எப்படி? பரிசுத்தவான்களாய் நடத்தி செல்கிறார், நீதிமானாய் நடத்தி செல்கிறார், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனமாய் நடத்துகிறார். ஒரு நாள் இந்த யெஷூரன் இந்த யாக்கோபு வனாந்தரத்திலே போனான். ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு ஆண்டவரே போற இடம் தெரியவில்லை. ஆனால் அந்த யாக்கோபை கர்த்தர் ராஜாக்களை உருவாக்குகிற ஒரு பாத்திரமாய் மாற்றி விடுகிறார். தரிசனங்களை கொடுத்து விடுகிறார், திட்டங்களை கொடுத்து விடுகின்றார். அருமையான தேவ ஜனமே, பேதையா இருந்து அவனை ஞானமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். உங்களை ஆண்டவர், நீங்கள் பேதையா இருந்தால் எந்த வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் எங்க இருந்தாலும் உங்களை ஞானமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்பொழுது? நீங்கள் உணர வேண்டும், என் தாயின் வயிற்றில் நான் இருந்த பொழுது என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது. அந்த அறிக்கை நீங்க செய்ய 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 ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை எப்படி? வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமா மாறும், வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், வலு சர்ப்பங்கள் சார்பத்திடங்களே ஆண்டவர் தேவன் ஒரு அருமையான புல்லையும் கொறுக்கியும் முளைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்படம் பாடி சீயோனுக்கு ஒரு கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எங்கேயோ இருந்த யாக்கோபை கர்த்தர் எங்க கொண்டு போயிடுறாரு? சீயோனுக்கு கொண்டு சொல்லுவார். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை தேவ ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் 39 பாருங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், அந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன். வாக்குத்தத்தம். அப்போ பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டது? ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் உங்களுக்கு கூட. அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனை தேவன் கண்டெடுத்து நீங்க கரெக்டாக கவனிச்சிருந்தா இந்த ஸ்டோரியா நான் எடுத்துட்டு போறேன். இது அங்கங்க பராக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியாது. ஆனால் நீங்க கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நீங்க வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஒரு அலெக்சாண்டர் போல, ஒரு பெரிய அலெக்சாண்டர், ஒரு பெரிய பவுலை போல, ஒரு பெரிய அப்ரஹாமை போல, ஒரு பெரிய ஐசக்கை போல உங்க பேரை தன்னுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. சரித்திரத்தை படிக்கிறவராய் அல்ல, சரித்திரத்தை படைக்கிறவர்களாக. ஹிஸ்டரி ரீடர்ஸ் இல்ல, ஹிஸ்டரி கிரியேட்டர்ஸ். சொல்லுங்க, ஹிஸ்டரி ரீடர் இல்ல, ஹிஸ்டரி கிரியேட்டரா என்ன மாத்துங்க. ஹல்லேலூயா. 29 வாசிக்கும் போது வாக்கு தத்தம் கொண்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு வாக்கு தத்தம்? உங்களுக்கு அடுத்த பார்த்து போலாம். வாக்கு தத்தமானது உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. வாக்கு சொல்லுங்க. வாக்கு தத்தம் எங்களுக்கு, வாக்கு தத்தம் எங்களுக்கு. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். ஜெனசிஸ் சாப்டர் 17 பாருங்க, 17:7 பாருங்க. உனக்கும் ஆபிரகாமுக்கு சொல்றாரு வாக்கு தத்தம், ப்ராமிஸ்ல. உனக்கு என்ன சொல்றாரு? உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும், உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. நீ என்ன, நான் உன்னை பார்த்துட்டேன், நீ நான் அழைச்ச உன்னை வந்துட்ட, நீ என்னுடைய புள்ள. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இருக்கும்படி எனக்கும் உனக்கு என்ன பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க, அந்த உறவு பாருங்க. எனக்கும் உனக்கும், உனக்கு பின் தலைமுறையாக வரும், உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஒரு கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு பெரிய தேவன் ஒரு மனுஷனோடு கூட
சொல்றாரு, உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை செய்வேன், அது உன்னோடு மாத்திரமல்ல உன் சந்ததி முழுவதுமாய் அதை நான் ஸ்தாபிப்பேன். I will establish the covenant. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு. ஹல்லேலூயா.